கம்பு கூழ் சாப்பிடலாமா டயபெட்டிஸ் இருந்தா? இது நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கு. சிறுதானியங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது தான் டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்ல. ஆனா ஒண்ணு கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கிறது என்னன்னா, சிறுதானியங்களுக்கும் அரிசிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, அதுல வேற சில பெனிஃபிட்ஸ் இருக்கு, சில சத்துகள் இருக்கு, சிலதுல இரும்பு சத்து இருக்கு, சிலதுல முக்கியமான மினரல்ஸ் இருக்கு, சிலதுல நார் சத்து இருக்கு. ஆனால் அதுலயும் மாவு சத்து இருக்கு இல்லையா, அரிசி இந்த மாவு சத்து இருக்கு. ஸோ அதை நீங்க கஞ்சியா குடிச்சீங்கன்னா கண்டிப்பா சுகர் ஏறும். அதுவும் கடையில மார்க்கெட் பண்ணி இப்ப வர்றது, அது ஆர்கானிக் சொல்றது ரொம்ப ரொம்ப ப்ரொஹிபிட்டிவ் காஸ்டா இருக்கு. டே டு டே நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. அதுல சாதாரணமா கடையில வாங்குற ஃபுல்லா பாலிஷ் பண்ணி விட்டு திரும்ப அரிசி மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. ஸோ அதோட சத்துக்களும் குறைஞ்சு அதுவும் சுகரை ஷூட்டப் பண்ற ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த கூழ் ஃபார்ம் வேணாம். யாருக்கு அது சொல்லுவோம்னா, பல்லு இல்லாதவங்க, வயசானவங்க, வயிறு கோளாறு உடையவங்க, ஜுரம் இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி லிக்விட் டயட் திரவ உணவு சஜஸ்ட் பண்ற சமயத்தில் தான் கஞ்சி கூழலாம். மற்றபடி அது ரெக்கமெண்ட் பண்றது இல்லை நாங்க. ஸோ டோன்ட் கோ ஃபார் தட். நீங்களே செக் பண்ணி பாருங்களேன், கூழை சாப்பிட்டு செக் பண்ணி பாருங்க, சுகர் 2 hours ரொம்ப ஏறும். அப்புறம் உங்களுக்கு பசிக்கும். ஸோ அதனால ஜென்ரலி இட் இஸ் நாட் அட்வைசபிள்.